என் அன்பு குழந்தையே, உன் தலையெழுத்தை மாற்றும் நேரத்தையும் தருணத்தையும் குறித்துவிட்டுத்தானே இப்பொழுது என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் தீராத பாரத்தை வைத்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன என்ன என்று திக் நிமிடங்களாகவே உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்றது. பதற்றமாக இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் நீ நிரந்தரமாக ஒப்படைத்து விடு என்று சொல்கிறேன். நீ நேசிப்பவரை பற்றி மட்டும்தானே கருத்தில் கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இப்பொழுது நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். எந்த நிலையிலும் என்னை மறவாய் என் பிள்ளைக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றி என் தங்கமே யோசித்து கொண்டிருக்கின்றாய். நீ நேசிக்கும் ஒருவரை உன்னை தேடி வரப்போகும் சூழ்நிலையை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். நீ நேசிப்பவரின் மூலமே உன் தலையெழுத்தை மாற்றப் போகும் நிகழ்வைத்தான் நான் நடத்தி தர காத்திருக்கின்றேன். மற்ற விஷயத்தை நினைத்து நீ இங்கழுது கொண்டு இருப்பதை விட உனக்கான வெற்றியை தருவது இந்த தாய் என்பது முதலில் புரிந்து கொள். நான் உன்னோடு இருந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன். இத்துணை காலமாக நீ காணம் போன போக்கில் லட்சியமே இல்லாமல் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் கண்ணின் மணியை அப்படி இருக்காது. இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைய செய்ய முடியாது. நான் உன்னோடு இருந்தும் ஏன் இப்படி அலட்சியமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வாழ்க்கையில் ஒரு பிடிப்போடு செயல்பட்டு கொண்டே இரு. நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை உன் அம்மையானவள் வாழ்க்கையின் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகிறாள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நான் உன்னை இங்கு மேலும் உயரத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்று உனக்கான வாக்கை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? என் மீது நம்பிக்கை வை. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றவே நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறுத்தும் விடாதே. உனக்கு நல்லதை செய்யத்தானே வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பிரார்த்தனையை கேட்டுவிட்டு நான் எப்படி இங்கு நிறைவேற்றாமல் இருப்பேன்? உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிரு. இந்த வாராகியை மட்டுமே நீ நிலைவில் நிறுத்திக்கொள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையே, என்னை விட இந்த உலகில் இந்த அதிக அன்பும் அக்கறையும் கொண்டவர் யாரும் இல்லை என்று நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இனி உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையும் தெரிந்தாலும் கூட நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் யாருடன் எப்படி பழக வேண்டும் என்று யதார்த்தம் உனக்கு புரிந்து விட்டாலே போதும். மற்றதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உனக்கு சொல்வதனால் நல்ல மாற்றம்தான் நடக்கப் போகிறது. யாரோ ஒருவருக்காக காத்திருந்த நிலையை எல்லாம் தாண்டி இனி உனக்காக அவர்கள் காத்திருக்கும் நிலையில் தான் நான் உனக்காக உருவாக்க வந்திருக்கின்றேன். அலட்சியமாக செயல்பட்ட காரியத்தில் நீ நேசிப்பவரை வந்து உன் வாழ்க்கை நிலையை உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் இனி யோசிக்கவே வேண்டாம். உன் கனவுகளை எல்லாம் கனவுகளாக மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டிருந்தாய். அந்த கனவுகளை எல்லாம் பழிக்கும் தருணத்திற்கு நான் அழைத்து செல்ல போகும்போது நீ இதை பற்றி என் தங்கமே இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய். நடப்பதையெல்லாம் தாண்டி இனி உனக்கான நல்லதொரு தருணத்தை நான் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் மிக பெரும் மாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கப் போகிறது. எந்த ஏற்றத்திற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ, எந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ, அந்த நிலையை நான் உனக்கு தந்து உன் வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக யாருமில்லை என்ற நிலையை எல்லாம் நீ தாண்டி கடந்து வந்து விட்டாய். சோகத்தோடு இருந்தாய். அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கான நிலையைத்தான் என் பிள்ளைக்கு நான் இப்பொழுது உருவாக்கப் போகிறேன். எதுவாயினும் சரி, இனி எதை பற்றியும் நீ கண் கலங்க வேண்டாம்.
என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காக இதுவரையிலும் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அதை நிரந்தரமாக்கவும் நிலையானதாக்கவும் நான் வந்து இருக்கும்போது இதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய். தவித்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி உன் வாழ்க்கையின் நல்லதொரு பயணத்தை புதியதொரு தொடக்கமாக நான் ஆரம்பித்து வைக்கும் போது உன்னை விட்டு விலகியவர்கள் எல்லோரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார்கள். எந்த ஏற்றமும் மாற்றமும் உன் வாழ்வில் வந்தால் நீ நன்றாக இருக்கும் என்று யோசித்தாயோ அந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நான் உனக்காகவே தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் அழவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் தாண்டி இனி ஜெயிக்க வேண்டிய காரணத்தை நீ எட்டி இருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறை எண்ணத்தை எல்லாம் விட்டொழித்து விட்டு இந்த கடைசி நொடியிலும் குழப்பம்தான் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று யோசித்த காலத்தை எல்லாம் நீ தாண்டி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் மனக்குழப்பத்தை தேர்ந்து உனக்கான துன்பத்தை நீக்கி நீ கேட்ட இன்பத்தோடு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் தருணத்தை நான் உனக்கு உருவாக்கத்தான் போகிறேன். என் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக நான் காத்திருக்கும் போது நீ எதற்காக என் பிள்ளையை இங்கு அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? எந்த மாற்றமும் எந்த செயலும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும் சரி அதை நான் உனக்கானதாக்க நிரந்தரமாக்கனதாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த மாற்றம் என்பது இனி உனக்கு சாதகமாகத்தான் இங்கு வந்து சேரப்போகிறது. நல்லதை நினைக்கும் என் பிள்ளை, நீ உன் வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியும். அந்த வெற்றிக்கான தருணத்தை நான் தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். இனி நீ நினைத்ததை நான் நடத்தியே தான் தெரிவேன். அதை நீ நேசிப்பவரின் மூலம் நடத்தி தருவதற்காக நான் காத்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக இங்கு யாரும் இல்லை என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதினுள்ளே இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்குத்தானே இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். மற்றவர்கள் முன்னால் தரம் தாழ்ந்து போகச் செய்ய மாட்டேன். உனக்காக உன் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய். எந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் என்னை மனதார நீ நினைத்தாலே போதும். உனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து உடனடி தீர்வை நான் காத்தருள்வேன் என்று தெரியாதா? என்ன நடந்தாலும் என்னை மட்டுமே நினைத்து கொண்டே இரு. நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நான் தினமும் சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் புதிதாக இறந்து கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, அதையெல்லாம் நினைத்து நீ தூக்கம் இல்லாமல் தவிக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும். நான் தான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் அது என் பொறுப்பு என்று. வேறு எதற்காக நீ இதை நினைத்து உன் உடம்பையும் மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் மனதையும் நீ வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? நான் உனக்கு எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் இங்கு சக்தியை தந்திருக்கின்றேன் அல்லவா? தைரியமாக போராடுவதற்கான மன வலிமையும் தந்திருக்கின்றேன் அல்லவா? அன்பாய் மட்டும் பழகும். உன் வாழ்க்கை ஆனந்தமாக இங்கு மாறப்போகிறது. இனி உன் மனதிற்குள் வருத்தமே வேண்டாம். நான் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் கையில் எடுத்திருக்கும் போது எந்த விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை செய்வேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற வாழ்க்கை நினைத்து பார்த்திடாத அளவுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தான் தரப்போகிறது. பேரதிர்ஷ்டத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையை உனக்கு நம்ப முடியாத அதிசயத்தை காண்பிக்க வந்து இருக்கின்றேன். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் இந்த தாய் வராகி இருப்பேன் என்று நீ என்னை நம்பிக்கையோடு வழிபட தொடங்கு. நிச்சயமாக உன் வாழ்வின் நல்லதொரு மாற்றத்தை தருவதிலிருந்து நான் விலகுவதே கிடையாது. எத்தனை விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் அத்தனைக்கும் வழி சொல்லும் விதமாக, அத்தனைக்கும் தீர்வு சொல்லும் விதமாகத்தான் உனக்கு நல்லதை நானே நடத்தி வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றியை
நீ என் மீது வைத்து விட்டாய். இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்னருகில் வந்து விட்ட பிறகும் என் கடைக்கண் பார்வை உன் மீது விழுந்திருக்கும் போதும் நான் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் காத்து கொண்டிரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. ஓம் வராகி தாயே போற்றி.